இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலே நாம் ஒரு குடும்ப மக்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க, வாழ்த்தி பாட தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் நம்மளை துதிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள். ஒருவேளை நாம் கடந்து போகிற பாதை அக்கினி சூளை போல இருந்தாலும், ஆழி தண்ணீரை போல சோதனையின் மத்தியிலே நாம் நடந்தாலும், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா வேதமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாம் துதித்து பாடும் பொழுது நம் வாழ்க்கையில் உள்ள கட்டுகள், நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தகர்ந்து போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் துதி என்பது தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நாம் துதிக்க வேண்டும். யார் துதிக்க மாட்டார்கள் என்பதையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மரித்தவர்களும் பாதாளத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள். நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த அழகான ஆலயத்திலே ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாம் அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை பொருள் உணர்ந்தவர்களாய், எல்லா பிரச்சனைகளின் தூர எரிந்தவர்களாய் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு, நம் வியாதிகளை, தோல்விகளை, போராட்டங்களை ஓரம் வைத்துவிட்டு துதித்து கரங்களை தட்டி பாடும் பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கு விடுதலை கிடைக்கும். எல்லாரும் கைகளை தட்டி நாம் துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை பொருள் உணர்ந்து நாம் பாடுவோம். Surrender.
சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அநேகர் சொல்லக்கூடிய காரியம், பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற ஒரு பெரிய காரியம், நீ பாவம் செய்திருக்க. இந்த பாவங்கள் வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் தேவன் நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வேதம் சொல்லுது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது சாபங்கள். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, இது பரம்பரையாக எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள், பரம்பரையாக வருகிற வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். ஆனாலும் இதற்கும் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இன்றைக்கும் நாம் தைரியமாக நாம் சொல்லலாம், என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இனி நாம் எந்த பாவத்திற்கோ சாபத்திற்கோ நாம் அடிமைகள் அல்ல. நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். நம்முடைய சாபங்களை எல்லாம் தேவன் அந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார்.
முடியாத ஒரு அன்பு. அந்த அன்பு மொத்தத்தையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தூங்குவதை நாம் பார்க்க வேண்டும். யோவான் 3:16 ஆண்டவர் சொல்லியிருந்தார், நமக்காக தன்னுடைய ஒரே குமாரனை பிதாவானவர் கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்காரு. அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம் அநேகரால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நாம் கடந்து போகிற பாதை ஒருவேளை வியாதிகள் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், கடன் சுமை நிமித்தம், இன்னும் எவ்வளவோ போராட்டங்கள் நிமித்தம் நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். அந்த அன்பை உணர்ந்து கொள்ள தவறி போகிறோம். ஆனால் அந்த அன்பு உலகத்தில் உள்ள தாயின் அன்புக்கோ, தந்தை அன்புக்கோ, கணவன் அன்புக்கோ, மனைவியின் அன்புக்கோ, பிள்ளைகளின் அன்புக்கோ, நண்பர்கள் அன்புக்கோ எதற்குமே அதை ஒப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு அன்பு. இவை எல்லா பாடுகளையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே பொறுமையாக சகித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நமக்காக, நம்முடைய நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் அன்றை கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். பாவத்தின் மேல், பிசாசின் மேல் நமக்கு வெற்றி தருவதற்காக, நம்மளை தன்னோடு கூட பரலோகத்தில் சேர்த்து கொள்வதற்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பொருளை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய மனதிலே அந்த நினைவுகளை கொண்டு வந்து ஆண்டவரின் சிலுவையை நோக்கி பார்த்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை இந்த பாடலை கருத்தோடு நாம பாடுவோம். பொருள் உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம்.
ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீ என்ன ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. நமக்கும் அநேக நேரத்தில் அந்த சிந்தைகள் உண்டு. நாம் இந்த பாவம் பண்ணியிருக்கோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் பாவத்தை மாத்திரம்தான் வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எப்போ நாம் அவர்கிட்ட வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமோ, நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதை மறந்தும் போகிறார். வேதம் சொல்லுகிறது, அதை தன் முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுகிறார்னு சொல்லியிருக்கு. கடல் ஆழத்தில் போட்டு விடுகிறார்னு சொல்லியிருக்கு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம் பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று உலகம் மாத்திரம்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளை பாவி பாவி. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது தன்னுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட மகனாய் மகளாய் மிகவும் ஒரு நீதிமானாய் நம்மளை அவர் பார்க்கிறார். அவர் மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு, ஏசப்பா நான் இருக்கிற நிலைமையிலேயே உங்ககிட்ட வரப்பா, நம்மை பார்க்கும் பொழுது அவர் ஒரு கண்ணாடியில நம்ம பார்க்கறது மாதிரி ஒரு நம்மளோட இருதயம் அவருக்கு மறைவானது அல்ல. இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளும் மனுஷனுக்கு மறைவாய் இருக்கலாம். அவருக்கு முன்பாக நாம் ஒரு திறந்த புத்தகம் போல, ஏசு சுவாமி உங்ககிட்ட நான் இருக்கிற வண்ணம் வரேன்பா. நான் பெரிய நீதிமான் அல்ல, நான் பரிசுத்தவான் இல்லை, நான் ஆனாலும் இன்றைக்கு என் வாழ்க்கையை உங்ககிட்ட கொடுக்கிறேன் சுவாமி. நாம் இருதயத்தில் அவரை அழைக்கும் பொழுது அவர் மிகவும் இரக்கத்தோடு இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். பொருள் உணர்ந்து நாம் பாடுவோம், நான் நானாகவே வந்திருக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். என்ன பிரச்சனைகள் என்ன பாடுகளாய் இருந்தாலும் இன்றைக்கு தேவன் விடுதலை கொடுப்பார். அதற்காக தான் தேவன் கல்வாரை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். யாவரும் எழுந்து நின்று பாடுவோமா? Listen.
காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தேவன் நீர் எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறீரப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயத்திலே நிரப்பியிருக்கிறீர் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தாவே வேதனைகள், பாடுகள், துக்கங்களை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறீரப்பா. உம்மை துதித்து பாடும் பொழுது கட்டுகள் அறுபடும்னு சொல்லியிருக்கிறீரப்பா. கோண நாணயங்களை செவ்வையாக்குகிற தேவன் அப்பா. இந்த நாளில் நீர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ததற்காய் நன்றியப்பா. இப்பொழுது நாங்கள் கேட்க போற இந்த வார்த்தைகளை தேவன் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எங்க வாழ்க்கைக்கு ஒரு மன்னாவாக மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் நீங்க கொடுக்க போறீங்கப்பா. எங்கள் காயங்களை ஆற்றுகிற மருந்தாய் நீர் கொடுக்க போகிறீரப்பா. மீதியான நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.